முன்னொரு காலத்தில் எகிப்து நாட்டின் மேற்கு திசையில் பறந்து விரிந்திருந்த சஹாரா பாலைவனத்தின் நடுவில் ஒரு பாலைவன சோலை இருந்தது. சஹாரா பாலைவனம் பார்ப்பதற்கு முடிவே இல்லாத ஒரு பெருங்கடலைப் போல கண்ணு கெட்டிய தூரம் வரை மணல் கம்பளம் போல காட்சியளித்தது. உயர்ந்தும் தாழ்ந்தும் அலைகளைப் போல குவிந்திருந்த மணல் மேடுகள் மீது சூரியனின் பொன்னிற கதிர்கள் பட்டபோது எண்ணற்ற மணல் துளிகள் வைரங்களைப் போல மின்னி அந்த பாலைவனத்தையே ஒளிரச் செய்தன. ஆனால் அதே நேரத்தில் அந்த அழகுக்குள் ஒரு ஆபத்தும் மறைந்திருந்தது. அந்த பாலைவனத்தின் இயல்பை அறியாமல் உள்ளே நுழைந்தவர்கள் திசை தெரியாமல் அலைந்து அதன் மணல் விரிப்பினுள் மறைந்து போன கதைகளும் ஏராளம். அப்படிப்பட்ட மாபெரும் பாலைவனத்தின் நடுவில் இயற்கை மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு அரிய பரிசை போல ஒரு அழகிய பாலைவனச் சோலை அமைந்திருந்தது. நீல நிறத்தில் பளபளத்த நன்னீர் ஊற்று, அதை சுற்றி நிழல் தந்த உயரமான ஈச்ச மரங்கள், கொத்து கொத்தாக தொங்கிய ஈச்சம்பழங்கள் என்று அந்த இடம் முழுவதும் பாலைவனத்தின் மத்தியில் ஒரு சொர்க்கபுரி போல காட்சியளித்தது. அந்த ஊற்றை சுற்றி தோலால் செய்யப்பட்ட கூடாரங்கள் அமைத்து செராக்கி என்ற இன மக்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்தனர். கடுமையான பாலைவன வாழ்க்கை அவர்களை வலிமையானவர்களாகவும் துணிச்சலானவர்களாகவும் உருவாக்கி இருந்தது. ஆனால் அவர்கள் வீரத்துக்கு இணையாக அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் பெயர் போனவர்களாக இருந்தனர். சஹாரா பாலைவனத்தை கடந்து சென்ற பயணிகளுக்கு அந்த பாலைவன சோலை ஒரு உயிர் காக்கும் தங்குமிடமாக இருந்தது. செராக்கி மக்களின் விருந்தோம்பலும் நேர்மையும் சஹாரா பாலைவனத்தை கடந்து சென்ற ஒவ்வொரு பயணியின் மனதிலும் இனிமையான நினைவாக பதிந்திருந்தது. அப்படிப்பட்ட செராக்கி மக்களை வழிநடத்தி வந்த தலைவரின் பெயர் சரூக். வீரத்திலும் சமயோஜித புத்தியிலும் சிறந்து விளங்கிய அவர் பல போர்களை வென்று புகழ் பெற்றவர். ஆனால் அவர் நட்பையும் அமைதியையும் விரும்பும் உயர்ந்த குணம் கொண்டவராக இருந்தார். அதனால் சஹாரா பாலைவனத்தில் வாழ்ந்த பிற பழங்குடி இனங்களிடையே கருத்து வேறுபாடுகளோ எல்லை பிரச்சனைகளோ ஏற்பட்டால் அவர்கள் சரூக்கின் அறிவுரையை நாடுவது வழக்கம். அதனால் ஒரு தலைவராக மட்டுமல்லாமல் பல பழங்குடி மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நீதியின் அடையாளமாகவும் சரூக் மதிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட பெருமைமிக்க தலைவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் நாலா. சஹாரா பாலைவனத்தின் அழகை ஒரு உருவமாக வடித்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அவள் இருந்தாள். அழகு மட்டுமல்ல, வீரமும் கனிவான பேச்சும் தூய்மையான மனதும் உடையவள். துன்பப்படுபவர்களின் கண்ணீரை துடைக்கும் கருணை உள்ளம் கொண்ட பெண்ணாக இருந்தாள். அவளை செராக்கியின் மக்கள் இளவரசியாகவும் தங்கள் பெருமையின் அடையாளமாகவும் கருதினர். அவளின் பேரழகை பற்றியும் வீரத்தை பற்றியும் நற்குணங்களை பற்றியும் சஹாரா முதல் எகிப்து வரை பரவியிருந்தது. காலச்சக்கரத்தின் ஓட்டத்தில் நாலாவுக்கு திருமண வயதும் வந்தது. தன்னுடைய மகளுக்கு தகுதியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்த சரூக் அண்டை பழங்குடியின தலைவர்களுக்கு ஒரு ஓலை அனுப்பினார். தகுதியான மணமகன்களை அனுப்பி வைக்கும்படி அழைப்பு விடுத்தார். நாலாவின் திருமண செய்தி சஹாரா பாலைவனத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்களிடம் வேகமாக பரவியது. சரூக்கின் வீரத்தையும் நேர்மையையும் மதித்த பழங்குடி தலைவர்கள் நாலாவின் அழகு, அறிவு, வீரத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தனர். அவர்கள் தங்களுடைய மகன்களை நாலாவுக்கு மனம் புரிவதற்காக பாரம்பரிய பரிசு பொருட்களுடன் செராக்கி குடியிருப்புக்கு அனுப்பி வைத்தனர். அவ்வாறாக 3 இளவரசர்கள் நாலாவை மணக்க விரும்பி அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களின் பெயர் கைரோ, ஜாமோ மற்றும் தாரேன். இந்த 3 இளவரசர்களும் வேறு வேறு புகழ்பெற்ற தலைவர்களின் மகன்கள். அந்த தலைவர்களோடு சரூக் மிகுந்த நட்பு வைத்திருந்தார். அந்த மூவரின் வீரதீர செயல்களை பற்றி கதைகள் சஹாரா பாலைவனம் முழுவதும் பரவி இருந்தது. அவர்களின் அழகும் கம்பீரமும் பார்ப்பவர்களை ஈர்த்தன. அவர்கள் நாலாவுக்கு பல விலையுயர்ந்த கண்கவர் பரிசு பொருட்களையும் கொண்டு வந்திருந்தனர். அழகாக நெய்யப்பட்ட கம்பளங்கள், அரிய மூலிகைகள், தோலால் செய்யப்பட்ட அழகிய பைகள், யானை தந்தத்தில் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள், வண்ண வண்ண கற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆபரணங்கள் என தங்கள் தந்தையரின் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும் எண்ணற்ற பரிசு பொருட்கள். அவர்கள் தங்கள் சேவகர்களோடும் பட்டாளத்தோடும் வெகு விமர்சையாக வந்து இறங்கினர். அந்த இளவரசர்களை செராக்கி மக்கள் மிகுந்த குதூகலத்தோடும் மரியாதையோடும் வரவேற்றனர். அதன் பிறகு 3 இளவரசர்களையும்
தன்னுடைய கூடாரத்தில் சந்தித்தார் சருக். நீங்கள் மூவருமே சிறந்த தலைவர்களின் மகன்கள். உங்கள் மூவரின் தந்தையருமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள். நீங்கள் மூவருமே வீரத்திலும் போர் திறமையிலும் அறிவிலும் சிறந்தவர்கள் என்று நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் மகளுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு எளிதான முடிவல்ல. எனவே உங்களுடைய திறமையை சோதிக்கும் சில போட்டிகள் நடைபெறும். அந்த சோதனைகளில் சிறந்து விளங்குபவரையே நாளா திருமணம் செய்து கொள்வார் என்று சருக் அறிவித்தார். அந்த முடிவை 3 இளவரசர்களும் எந்த தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டனர். நாலாவும் தன்னுடைய தந்தையின் முடிவுக்கு சம்மதம் தெரிவித்தாள். அதன் பிறகு போட்டிகள் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாயின. இளவரசர்களின் வீரத்தையும் போர் திறமையையும் சமயோஜித அறிவையும் சோதிக்க 3 போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முதல் சோதனையாக செராக்கி பழங்குடியினத்தின் தலை சிறந்த மல்யுத்த வீரர்கள் களமிறங்கினர். ஒவ்வொரு இளவரசரும் ஒரு வீரரை தனித்தனியாக எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். முதலில் களமிறங்கிய கைரோ என்ற இளவரசன் கடுமையான மல்யுத்தம் புரிந்து வெற்றி பெற்றான். அடுத்து களமிறங்கிய ஜாமோ என்ற இளவரசனும் தனது வலிமையையும் திறமையையும் வெளிப்படுத்தி வெற்றி பெற்றான். இறுதியாக 3வது இளவரசனான தாரின் தன்னுடைய மல்யுத்த திறமையை நிரூபித்து அந்த போட்டியில் வெற்றி பெற்றான். முதல் சோதனை முடிவடைந்த போது 3 இளவரசர்களும் சமமான வீரர்களாகவே தெரிந்தனர். யாரையும் விட யாரும் குறைந்தவர்கள் இல்லை. அதனால் அங்கிருந்த மக்களின் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமானது. 2வது சோதனை போர்க்களத்தில் ஒரு தலைவனுக்கு அவசியமான ஆயுத திறனை சோதிப்பதாகும். பாலைவன போர்களில் பயன்படுத்தப்படும் வில்லம்பை கொண்டு தூரத்தில் வைக்கப்பட்டிருந்த குறியை துல்லியமாக துளைக்க வேண்டும். முதலில் களமிறங்கிய கைரோ ஒரே அம்பில் குறியை துளைத்து வெற்றி பெற்றான். அடுத்து வந்த ஜாமோ அதே துல்லியத்தோடு அம்பை எய்து வெற்றி பெற்றான். இறுதியாக களமிறங்கிய தாரேன் எந்த தவறுமின்றி குறியின் மையத்தை துளைத்து சுலபமாக வெற்றி பெற்றான். 2 சோதனைக்கு பின் எந்த ஏற்றத்தாழ்வும் இன்றி மூவரும் சம வீரர்களாகவே தெரிந்தனர். 3வது சோதனை வெறும் உடல் வலிமையை அல்ல, அறிவையும் சமயோஜித புத்தியையும் சோதிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பழமையான போர்த்தந்திர விளையாட்டு. சாதாரண சதுரங்கம் போல தோன்றினாலும் அதில் இருக்கும் ஒவ்வொரு காயும் ஒரு படைப்பிரிவை குறிக்கும். எந்த வீரனை எப்போது நகர்த்த வேண்டும், எப்போது பின்வாங்க வேண்டும், எப்போது எதிரியை சுற்றி வளைத்து தாக்க வேண்டும் என்பதெல்லாம் கணித்து விளையாட வேண்டிய ஒரு போர்த்தந்திர விளையாட்டு. முதலில் விளையாடிய முதல் இளவரசன் தனது எதிரியை யுக்தியால் வீழ்த்தி வெற்றி பெற்றான். அடுத்து 2வது இளவரசனும் தனது சமயோசித புத்தியை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றான். இறுதியாக 3வது இளவரசனும் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் ஒவ்வொரு நகர்வையும் கணித்து விளையாடி அந்த சோதனையில் வெற்றி பெற்றான். 3 சோதனைகளும் முடிவடைந்த போது 3 இளவரசர்களும் சமமான தகுதியுடையவர்களாகவே தெரிந்தனர். வீரத்தில் ஒருவரும் ஒருவருக்கு குறைந்தவர் இல்லை என்றும் அறிவிலும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை என்றும் அவர்கள் நிரூபித்திருந்தனர். யாரை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பத்தில் சருக் ஆழ்ந்தார். யாரை சருக் தேர்ந்தெடுக்க போகிறார் என்ற ஆச்சரியத்தில் மக்கள் மூழ்கியிருந்தனர். சிறிது நேரம் அமைதியாக 3 இளவரசர்களையும் பார்த்தார் சருக். பிறகு தன்னுடைய மகள் நாலாவை நோக்கி பார்த்தார். அந்த ஒரு கணத்தில் சருக்கின் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது. அவர் மெதுவாக எழுந்து, என் மகள் நாலாவின் வாழ்க்கை துணையை முடிவு செய்ய இன்னும் ஒரு முக்கிய சோதனை உள்ளது. அதை பற்றி நாம் நாளை பேசலாம். பயணத்தினாலும் போட்டிகளினாலும் நீங்கள் மூவரும் களைத்து போயிருப்பீர்கள். இன்றிரவு தங்கி ஓய்வெடுங்கள். நாளை காலை மீண்டும் சந்திப்போம் என்று கூறினார். அதை கேட்ட 3 இளவரசர்களும் மரியாதையுடன் தலை வணங்கி தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கூடாரங்களை நோக்கி சென்றனர். ஒவ்வொரு கூடாரமும் ஒரு அரச விருந்தினருக்கு ஏற்ற வகையில் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு உதவுவதற்காக தனித்தனி உதவியாள்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். பயணக் களைப்பை போக்கும் இனிப்பான பழச்சாறுகள், உடலுக்கு வலிமை தரும் சத்தான உணவுகள், புதிதாக பறிக்கப்பட்ட ஈச்சம்பழங்கள், அத்திப்பழங்கள், மென்மையான மெத்தைகள், அழகாக அலங்கரிக்கப்பட்ட திவான்கள், காலடியில் விரிக்கப்பட்டிருந்த விலையுயர்ந்த கம்பளங்கள் என அவர்களுக்கு தேவையான அனைத்தும் அங்கே தயார் நிலையில் இருந்தன. 3 இளவரசர்களும் இன்னும் என்ன சோதனை இருக்க போகிறது என்ற ஆவலுடனும் குழப்பத்துடனும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கூடாரங்களை நோக்கி சென்றனர். மெல்ல சூரியன் மேற்கே மறைய தொடங்கியது. தங்க நிறத்தில் ஜொலித்த மணல் மேடுகள் இரவின் நீல நிற அமைதிக்குள் கரைய ஆரம்பித்தன.
பாலைவனச் சோலை முழுவதும் ஒரு இனிமையான அமைதி பரவியது. மக்கள் அனைவரும் மறுநாள் நடைபெறவிருந்த அந்த மர்மமான சோதனையை பற்றியே பேசிக்கொண்டு உறங்கச் சென்றனர். நடுநிசி நில ஒளியில் வெண்மையாக மின்னிய பாலைவன மணல் மேடுகளுக்கிடையே சரூக் மட்டும் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். சிறிது தூரத்தில் 3 நிழல் உருவங்கள் அவரை சந்தித்தன. அவர்களிடம் சரூக் மெதுவாக ஏதோ பேசினார். அவர்கள் மரியாதையுடன் தலை வணங்கி இருளுக்குள் மறைந்தனர். அவர்கள் யார்? சரூக் அவர்களிடம் என்ன பேசினார்? யாரும் அறியலார். ஆனால் அந்த கணத்தில் சரூக்கின் முகத்தில் ஒரு ஆழமான அமைதி தெரிந்தது. அவர் மனதில் இருந்த குழப்பம் மறைந்து ஒரு தெளிவு பிறந்தது. அந்த அமைதி நில ஒளியில் அவர் முகத்தை பிரகாசிக்கச் செய்தது. அடுத்த நாள் காலை சூரியனின் முதல் பொற்கதிர்கள் சஹாரா பாலைவனத்தை மெதுவாக தொட்டன. பாலைவனச் சோலை மீண்டும் பரபரப்பாக தொடங்கியது. செராக்கி மக்கள் அனைவரும் தலைவரின் பெரிய கூடாரத்தின் முன் ஒன்று கூடினர். அமைச்சர்கள், பழங்குடி மூத்தவர்கள், நாலா, 3 இளவரசர்கள் என அனைவருமே அங்கே இருந்தனர். 3 இளவரசர்களும் மரியாதையுடன் சரூக்கின் முன் வந்து நின்றனர். இளவரசன் கைரோ, தலைவரே, இன்று நடைபெறவிருக்கும் கடைசி சோதனைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினான். மற்ற இருவரும் சம்மதம் என்று தலையசைத்தனர். அதை கேட்ட சரூக், கடைசி சோதனையா என்று மெல்ல புன்னகைத்தார். சிறிது நேரம் அமைதியாக மூவரையும் பார்த்தார். அந்த சோதனை ஏற்கனவே முடிவடைந்து விட்டது என்று அமைதியாக கூறினார் சரூக். அதை கேட்டதும் அங்கே இருந்த அனைவரும் குழம்பினர். 3 இளவரசர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். என்ன சொல்கிறீர்கள் தலைவரே? எப்போது அந்த சோதனை நடந்தது? எங்களுக்கு தெரியவே இல்லையே என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர். சரூக் சிரித்தபடியே, ஆம், உங்களுக்கு தெரியாமல் அந்த சோதனை நடந்தது. அதில்தான் உங்களுடைய முக்கியமான குணம் வெளிப்பட்டது என்றார். தன் அருகில் நின்றிருந்த சில வீரர்களை நோக்கி, அவர்களை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் சரூக். சில நொடிகளில் 3 நபர்கள் மெதுவாக கூடாரத்திற்குள் வந்தனர். இவர்களை தெரிகிறதா என்று கேட்டார் சரூக். இவர்கள் நேற்றிரவு எங்கள் கூடாரங்களில் எங்களுக்கு உதவிய சேவகர்கள் தானே என்று மூவரும் பதில் கூறினர். சரூக் மெதுவாக ஆம் என்பது போல தலையசைத்தார். இவர்களைத்தான் நான் கடைசி சோதனையாக உங்களிடம் அனுப்பினேன். நேற்றிரவு இவர்களுக்கு நான் 2 கட்டளைகளை விதித்தேன். ஒன்று, இளவரசர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு கட்டளை, இளவரசர்களுக்கு பணிவிடை செய்யும் போது ஒரு சிறிய தவறை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அவ்வாறே செய்தனர். அதுதான் உங்களின் கடைசி சோதனை என்று கூறினார் சரூக். மொத்த செராக்கி மக்களும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்புடன் கூடாரத்தை பார்த்து கொண்டிருந்தனர். சரூக் முதல் பணியாளரை முன்னே வரச் சொல்லி, நேற்றிரவு என்ன நடந்தது என்று வினவினார். முதல் பணியாள் முன்னே வந்து நின்றான். தலைவரே, நேற்றிரவு இளவரசர் கைரோவின் கூடாரத்தில் அவருக்கு பணிவிடை செய்யும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. இளவரசர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது பழரசம் கொண்டு வரச் சொன்னார். நான் பழரச குடுவையை எடுத்துக் கொண்டு வந்த போது என் கையிலிருந்து தவறவிட்டேன் என்று கூறிய பணியாள் நேற்று கைரோவின் கூடாரத்தில் நடந்ததை விவரிக்க தொடங்கினான். அட முட்டாளி என்று சீறி எழுந்தான் இளவரசன் கைரோ. ஒரு சிறிய வேலையை கூட ஒழுங்காக செய்ய தெரியாதா உனக்கு? என்ன ஒரு திறமையான சேவையாளை அனுப்பி இருக்கிறார்கள். ஒரு குடுவையை பிடித்துக் கொண்டு கூட வர தெரியாதா உனக்கு? இளவரசே, என் கை தவறி விட்டது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். உடனே வேறு பழரசம் கொண்டு வருகிறேன் என்றான் பணியாள். ஆனால் இளவரசனின் கோபம் அடங்கவில்லை. உன் மன்னிப்பை நான் கேட்கவில்லை. நான் 10 எண்ணுவதற்குள் இன்னொரு பழரசத்தை கொண்டு வந்து என் முன் வைக்க வேண்டும். இல்லை என்றால் உன் தலையை இங்கேயே கோய்த்து விடுவேன் என்று உருமினான் இளவரசன். அந்த வார்த்தையை கேட்டதும் பணியாள் பயத்தில் நடுங்கிக் கொண்டே கூடாரத்தை விட்டு வெளியே ஓடினான். தலைவரே, நேற்று இரவு இதுதான் நடந்தது என்று கூறினான் கைரோவின் பணியாள். அடுத்ததாக 2வது பணியாள் முன்னே வந்தான். நேற்றிரவு இளவரசர் ஜாமோவுக்கு பணிவிடை செய்யும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. அவர் கொண்டு வந்திருந்த பரிசு பொருட்களை எல்லாம் கவனமாக அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கூடை பேரிச்சம்பழங்களை கீழே தவறவிட்டேன். கீழே சிதறி கிடந்த பேரிச்சம்பழங்களை பார்த்ததும் இளவரசரின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஏய் முட்டாளே, உனக்கு இதன் மதிப்பு என்ன என்று தெரியுமா என்று சீறினான். இந்த பேரிச்சம்பழங்கள் சாதாரணமானது கிடையாது. எங்களுடைய நிலத்தில் விளையும் மிகச் சிறந்த பழங்கள். உங்களை மாதிரி பணியாட்கள் இதை பார்த்திருக்க கூட மாட்டீர்கள்
பணியால் பயத்தில் நடுங்கி தலை குனிந்தான். இளவரசே, என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் கை தவறிவிட்டது என்றான். ஆனால் ஜாமோவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மன்னிப்பா? உன் மன்னிப்பை நான் என்ன செய்ய போகிறேன்? கீழே விழுந்த பழங்களை இப்போ நான் சாப்பிட முடியுமா? இதை யாருக்காவது விருந்தாக கொடுக்க முடியுமா? இதெல்லாம் உன்னை மாதிரி பணியாட்களுக்குத்தான் ஏற்றது. இதையெல்லாம் கொண்டு போய் நீயே சாப்பிடு, என் கண் முன்னாடி நிற்காதே என்று அவமானப்படுத்தினான். பணியால் கண்ணீரை அடக்கிக் கொண்டு கீழே சிதறிய பேரிச்சம்பளங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். நேற்றிரவு இதுதான் நடந்தது என்று கூறி தன் கதையை முடித்தான் ஜாமோவின் பணியால். அதன் பிறகு மூன்றாவது பணியால் முன்னே வந்தான். நேற்றிரவு இளவரசர் தாரேனுக்கு பணிவிடை செய்யும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. இரவு நேரத்தில் அவருக்கு மிகவும் பசியாக இருப்பதாக சொல்லி உணவு கொண்டு வரச் சொன்னார். நான் அவருக்காக உணவை எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆனால் அந்த உணவு தட்டை கீழே தவறவிட்டேன் என்று கூறிய பணியால் நேற்று தாரேனின் கூடாரத்தில் நடந்த கதையை விவரிக்க தொடங்கினான். உணவு தட்டு கீழே விழுந்த சத்தம் கேட்டதும் இளவரசர் உடனே எழுந்து வந்தார். ஐயோ இளவரசே, தெரியாமல் கை தவறி விழுந்து விட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று பதற்றத்துடன் கூறினான் பணியால். ஆனால் இளவரசர் கீழே சிதறிய உணவை பார்க்கவே இல்லை. அவர் முதலில் அந்த பெரிய தங்கத் தாம்பாளத்தை தூக்கி வைத்துவிட்டு பணியாளின் காலை பார்த்தான். இந்த தாம்பாளம் மிகவும் கனமாக இருக்கிறதே, இது உன் காலில் விழுந்ததா என்று கவலையுடன் கேட்டான். பணியால் தயக்கத்துடன், கொஞ்சம் காயம் பட்டிருக்கிறது இளவரசே, ஆனால் அது ஒன்றுமில்லை என்றான். உடனே இளவரசர் தன்னுடன் வந்திருந்த வீரனை அழைத்து, இவரை உடனே வைத்தியரிடம் அழைத்து செல்லுங்கள், காயத்திற்கு மருந்து போடுங்கள், இவர் ஓய்வெடுக்கட்டும், வேறு ஒருவரை என் பணிக்காக அனுப்புங்கள் என்றான். பணியால் பதறிப்போய், இல்லை இளவரசே, முதலில் உங்களுக்கு வேறு உணவு எடுத்துக் கொண்டு வருகிறேன், பிறகு போய் விடுகிறேன் என்றான். அதற்கு இளவரசன் தாரேன் மெதுவாக புன்னகைத்தான். பரவாயில்லை, இது வெறும் உணவுதானே, கை தவறி கீழே விழுந்ததற்கு நீ என்ன செய்ய முடியும்? முதலில் உன் காயத்தை கவனித்துக்கொள், நான் இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கிறேன், சிறிது தாமதமாக உணவு வந்தாலும் பரவாயில்லை என்றான். அவர் சொன்னபடியே முதலில் என் காலுக்கு கட்டு போடப்பட்டது. அதன் பிறகுதான் நான் திரும்பிச் சென்று அவருக்கு உணவு எடுத்து வந்தேன். நேற்றிரவு இதுதான் நடந்தது என்று கூறி முடித்தான் மூன்றாவது பணியால். இந்த பணியாட்களின் வாக்குமூலங்களை எல்லாம் மொத்த கூடாரமும் சராக்கி மக்களும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது சரூக் அமைதியாக பேசினார். இளவரசர்களே, நீங்கள் மூவருமே வீரத்திலும் போர்க்கலைகளிலும் சிறந்தவர்கள், அறிவிலும் சமயோஜித புத்தியிலும் குறையில்லாதவர்கள். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனிதன் என்பவன் வெறும் போரில் வெற்றி பெறுகிறவனாக இருந்தால் மட்டும் போதாது. தன்னை விட பலவீனமான ஒருவனை எப்படி நடத்துகிறான் என்பதுதான் அவனுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தும். தன்னிடம் வேலை செய்பவர்களை மதிக்க தெரிய வேண்டும், மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்க தெரிய வேண்டும். அன்பு, கருணை, பொறுமை, மரியாதை, இந்த குணங்கள் தான் ஒரு நல்ல மனிதனை உண்மையான தலைவனாக மாற்றுகின்றன. என் மகள் நாலாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனைத்தான் நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். எளியவர்களிடம் கருணையும் பொறுமையும் கொண்ட தாரேனையே நான் நாலாவின் கணவனாக தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூறி சரூக் தன் மகள் நாலாவை பார்த்தார். அவள் சம்மதம் என்பது போல ஒரு சிறு புன்னகை செய்தாள். அதை கேட்ட செராக்கி மக்கள் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சரூக்கின் வார்த்தைகளை கேட்ட கைரோவும் ஜாமோவும் தங்கள் தவறை உணர்ந்து வருந்தினர். தங்களை விருந்தினர்களாக ஏற்று உபசரித்ததற்கு நன்றி கூறி மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு விடைபெற்று தங்கள் ஊர் நோக்கி கிளம்பினர். அதைத் தொடர்ந்து சஹாரா பாலைவன சோலை முழுவதும் விழாக்கோலம் பூண்டது. பெற்றோர், உறவினர், ஊரார் கூடி நாலாவுக்கும் தாரேனுக்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. அன்பும் கருணையும் பணிவும் கொண்ட ஒருவனே உண்மையில் வெற்றியாளன் என்பதை அந்த பாலைவன சோலை அன்றைய தினம் உலகுக்கே உணர்த்தியது. அந்த காலம் மட்டுமல்ல, எந்த காலமானாலும் சரி, காலத்துக்கேற்ப அறிவு, தந்திரம், உழைப்பு, வீரம் போன்ற குணங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நடத்த தேவைப்படலாம். ஆனால் அன்பும் பொறுமையும் கருணையும் தானே நம் வாழ்க்கையை அமைதியானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுகின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று எங்களிடம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள மனிதர்களிடம் உங்களுக்கு பிடித்த குணங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற உலக கதைகளை தமிழில் கேட்டு ரசிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் நித்ரா.